மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காவேரி ரொம்ப டென்ஷனாக வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ராகினியோட அப்பாவும் காவேரியை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. காவேரி சரி மறுபடியும் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வெண்ணிலா தடுத்து என்ன நேராகவே வந்துட்ட, விலகி போகிற மாதிரி போயிட்டு இன்டெரக்டாக தானே டைரக்ட் பண்ணிட்டு இருந்த விஜயை, நீ இப்போ என்ன நேர்லேயே வந்துட்ட அப்படின்னு சொல்லி வம்பளுக்குறாங்க. காவேரி பேசாமல் நிற்கிறாங்க. வெண்ணிலா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு என்ன விஜய் புருஷன் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி ஓவராக உன்னால் ஆக்ஷன் மட்டும்தான் போட முடியும், உன்னால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வசமாக உன் ஆளை லாக் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வெண்ணிலாவுக்கு வெண்ணிலாவை விஜய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு நோக்கமே கிடையாது. ஆனால் உன் கழுத்தில் இருக்கு பாரு தாலி, கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி ஏமாத்தினியே, அந்த தாலியை பிடுங்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த வேலையவே நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் எங்கள் அப்பா வச்சு கரெக்டாக உன்னை லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது விஜயை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி பேசாமல் பொறுமையாக நிற்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது வெண்ணிலாவும் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவுக்கு கிடைக்காத விஜய் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நீ உள்ள வெண்ணிலாவை சொன்னையே, இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, உனக்கு கிடைக்காத விஜய் வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த அளவுக்கு நீ உன் கழுத்தில் இருக்க தாலியை வச்சு விஜய் நீ வளைச்சி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயை கண்டிப்பாக உன்னால் வெளியே கொண்டு வரவே முடியாது, விஜயை உங்ககிட்ட பிரிக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலாவுக்கு கோவம் ராகினியை காவேரிக்கு கோவம் ராகினியை பிடிச்சி அடிச்சிட்றாங்க. அடிக்கவுமே ராகினியோட அப்பா ரொம்ப என்ன என் பொண்ணு மேலேயே கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சி காவேரியை அடிக்க போகிறப்ப அங்கேருந்து எல்லாம் போலீஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. தடுத்து பார்த்தும் இவங்க கேட்கல. 2 பேர்த்துக்கும் காவேரிக்கும் ராகினிக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. அடிதடி ஆயிட்டு எல்லாம் பிரித்து விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தாத்தாவும் லாயரும் வராங்க. லாயர் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், தாத்தா இவ தான் தாத்தா, நான் பேசாமல் நின்றுருந்தேன், இவளாதான் வாயை கொடுத்து ஒம்புழுத்தா, என்கிட்ட விஜயை பிரித்து காமிக்கிறாளாமா, அதனால தான் நான் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வம்புழுத்துட்டு இருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ராகினி அப்படின்னு கேட்கவும், தாத்தா இவ தான் தாத்தா தேவையில்லாமல் மேலே கை வைக்கிறா, இவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், காவேரி இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகினியோட அப்பாவும் பசுபதியும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கவும் உடனே தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் விஷயத்தில் ரொம்ப மூக்கம் நுழைக்கிறீங்க, இது தேவையில்லாத வேலை, நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிட்டுட்டு போகிறாரு. என்னம்மா காவேரி, கொஞ்சமாவது நீ பொறுமையாக இரு, நீ பொறுமையாக இருந்தால் தான் விஜயை வெள்ளிக்கு கொண்டு வர முடியும், இல்லைன்னா நீ அவசரப்பட்டேன்னா நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு அந்த இதை அப்படியே திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா அவதான் தாத்தா வம்புடுத்தான்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி சொல்லவும், கொஞ்சம் பொறுமையாயிருமா, என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இரு, நானும் லாயரும் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. போகவும் இங்கே கங்காவும் குமரனும் ரூமில் இருக்காங்க. ரூமில் இருக்கும்போது கங்கா காவேரியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு குமரன்ட்ட கேட்கவும், இந்த மாதிரி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லவும், போய் காவேரியை கூப்பிட்டுட்டு வரேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் உட்காருங்களே, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும். என்ன கங்கா நீ பேசாமல் கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும். நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா மேலேயும் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல முடியல, காவேரிக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியல, இருக்க பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, காவேரியோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ தூங்கு கங்கா அப்படின்னு விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. கங்காவுக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலி வரவுமே கத்துறாங்க. என்னங்கன்னு சொல்லி கத்துறாங்க. குமரன் ஓடி என்னம்மா ஆச்சு அப்படிங்கவும், எனக்கு அடிவயிறு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லவுமே போய் அம்மா அத்தை யாராவது கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கவும் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு கங்கா அப்படிங்கவும், ரொம்ப அடிவயிறு வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட. என்னாச்சு, ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த குழந்தை நின்றதுலேருந்தே நீ இவ்வளோ பிரச்சனை, இந்த வீட்டில் எதுக்கு தான் இந்த பிரச்சனை வருதுன்னே தெரியல, ஒரு மாசமாக இருக்க பொண்ணு இருக்க வீட்டில் இப்படியா பிரச்சனை வரும்னு அழுது புலம்புறாங்க. கடவுளே என் வாரிசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு புலம்புவோமேனு கங்காவோட பாட்டி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் நீ பேசாமல் தான் இருடி, எதுக்குடி இப்படி கத்தி தொலைகிற, அவசரப்படாத அப்படின்னு கத்துறாங்க. குமரனும் கொஞ்ச நேரமாவது பேசாமல் இருமா, நானே இருக்க டென்ஷனில் நீயும் இன்னும் டென்ஷனை கிளப்பாதன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கங்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி ரொம்ப வெளியே நின்றுட்டு இருக்காங்க. கங்காவும்
கங்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே ராகினியும் அவங்க அப்பாவும் காவேரியை பார்த்து ரொம்ப ஓவராக வம்பிழுத்துட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வக்கீலும் தாத்தாவும் உள்ளே போயிட்டு வர்றாங்க. வரவும் சொல்கிறாங்க என்ன தாத்தா ஆச்சு அப்படிங்கவும் விஜய் சார் மேலே அன்பரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, கொலைப்பள்ளி சொல்கிறாரு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபித்தா மட்டும்தான் விஜய் சாரை நம்ம வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன தாத்தா பண்ணலாம், வேறு வழி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கவும் காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. சரி அஜயோட அம்மாவை எங்கே இருக்காங்க, உங்களுக்கு அவங்க இருக்க இடம் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தாத்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்குமா அஜயோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்கவும் அஜயோட அம்மா உண்மையை சொன்னாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடியும் தாத்தா, வாங்க தாத்தா கூட்டிகிட்டு போங்க தாத்தா அப்படின்னு. சரி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு நீ கால்லாம் பண்ண வேண்டாம், வாங்க தாத்தா நேராக வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பவும் இங்கே நின்று முழிக்கிறாங்க. இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ராகினியோட அப்பா சொல்கிறாரு. எங்கே தாத்தா கிளம்புறாங்க, என்ன திடீர்னு கிளம்பி போகிறாங்க, என்ன முடியல வெளியே கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு போகிறாங்களா, பெரிய ஆளை பிடிக்க போகிறாங்களா அப்படின்னு நக்கலாக பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஓ மாமனார் ஸ்ட்ராங்காக இருக்கார், அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், விஜய் எப்படியாவது உள்ளே தூக்கி வச்சிடலாம். ஏன்னா மாமனாரோட அஜய்க்கு நம்ம சொத்து வேணும், அதனால் உங்கள் மாமனார் எந்த இதுவும் இது பண்ண மாட்டார், நம்மளை மாட்டி விட மாட்டார், நீ அந்த விஷயத்தில் நீ பயப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளே எப்படியாவது கொஞ்ச நாளில் வெளியே எடுத்துடலாம், நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே காவேரியும் தாத்தாவும் அஜயோட அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க 2 பேரும் வம்பிழுத்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.